வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? நான் ஒரு காமெடி ஷோ அங்கேர் பண்ண போகிறேன். பேசுங்க. ஹலோ வியூவர்ஸ், நான் கார்த்திகேயன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வேந்தர் டிவியில் நகைச்சுவை விருந்து. எல்லா வீட்லேயும் மதியானம் 1 மணிக்கு லஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, எங்கள் ப்ரோக்ராம் நாங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமுக்கு போகலாமா? போகலாம். சாப்பிட்டீங்களா? இப்போ 1 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம் போகிறோம். இங்கே ஒருத்தர் அட்ரஸ் கேட்குறாரு. அந்த அட்ரஸ் வாங்கி பார்த்தா இவரு ஷாக்காக வராரு. உங்களுக்கு டவுட் என்ன புரியுது? காமெடிக்கு பார்த்துடலாமா? நேர்களே, காமெடி பார்த்தீங்களா? பார்த்தேன். டவுட் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. சரி நேர்களே, ஒரு ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துடலாம். யூகே உப்பு கருவாடு யூகே. அது நேர்களே, என் வேலை வந்து விஜே தான். நான் ஆபியா சிங்கிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா இப்போ ஒரு ஹை பிச்சில் பாடுறேன் பாருங்க. மாமே ஓஸ்தே மாமே. சரி, நம்ம பேக் டு ப்ரோமே போயிடலாம். இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு நாள் வந்து எலி வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிச்சான், சாமி சாமி யார்கிட்ட வேணா மாட்டி விடு, பூனைகிட்ட மட்டும் மாட்டி விடாது. ஆனா பூனை வந்துருச்சு. காமெடி சொல்றீங்களா? கடைசியா கருவாடு வந்து எலி வந்து பூனைகிட்ட மாட்டிக்கிச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. கதையும் க்ளோஸ் ஆயிடுச்சு, எலியும் க்ளோஸ் ஆயிடுச்சு. யார் கடவுள்கிட்ட வேணா? எலி என்னன்னு, சாமி சாமி யார்கிட்ட வேணா மாட்டி விடு, ஆனா பூனைகிட்ட மட்டும் மாட்டி விடாதுன்னு. ஆனா பூனை வந்துருச்சு. அதான் கதையும் க்ளோஸ் ஆயிடுச்சு, பூனையும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி நேர்களே, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. This is Karthikeyan signing out. Stay tuned to Vendor TV. Have a happy என்ன அவுட்? This is Karthikeyan signing out. Stay tuned to Vendor TV. Stay tuned. Have a happy and wonderful weekend. Take care. Bye bye. Bye bye. வேற என்ன பண்றீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? அவர் ஒரு பாட்டு போடுங்க. ஹாய் கா. ஹாய். ஹாய். அசோக மித்ரன். ஆமாங்க. விஜய் ஃபேனா? எப்படிக்கா? தெரியுது மேனரிசம்லயே தெரியுது அப்பட்டமாக. அதுதான் காரியரா. ஓகே சூப்பர். சோ வந்து அவரோட மூவிஸ் நிறைய பாக்குறீங்க. நல்லா. சோ அவரை மாதிரி பண்ண சொன்னா பண்ணுவீங்க? அவரை மாதிரி பண்ணலாம். முதல்ல நம்ம ஷோ போயிடலாமே. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. வேந்தர் டிவி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய என்னால் முடியும் விஜே கோ ஸ்பான்சர்ட் பை ராம்நார்க் டிஎம்டி கம்பிகள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷோக்கு போக போகிறோம். அதாவது தமிழ்நாட்டின் அடுத்த சிவகார்த்திகேயனுக்கான தேடல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஷோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, தலைவர் ஒரு படத்தில் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதாவது வாய்ப்புகள் அமைவதில்லை, நாம் தான் வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அருமையாக ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக்கு ஏற்ப பல திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு பல இளைஞர்கள் வந்து திரண்டு வந்துக்கிறாங்க. அந்த திறமைகளை கரெக்டாக யார் எடை போட்டு யார் அடுத்த சிவகார்த்திகேயன் ஆக முடியுன்றதுக்காக அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு 2 கிரேட் ஜட்ஜஸ் வந்துக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் தி ஜட்ஜஸ். மேம் நீங்கள் சொல்லுங்க. பல பேர் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்டு இருக்காங்க, நம்ம செலக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன டிப்ஸ் சொல்ல ஆசைப்படுறீங்க? எந்த கிரைட்டீரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க, ஒரு வெயிட் லிங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வரப்போகிற ஆடிஷன்ஸ்க்கு வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்த சிவகார்த்திகேயன் நீங்கள் சொன்னதுனால எல்லாமே வந்து விஜய் ஆனோன்னா டேரெக்டாக வந்து ஹீரோ ஆயிடலாம், கண்டிப்பாக சிஎம் ஆயிடலாம், பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படிலாம் வருவாங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவங்கவுங்களோட இது டேலண்ட் பொறுத்து, அவங்கவுங்களுக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்குன்றத பொறுத்து எல்லாமே மாறுபடும். நிச்சயமாக. ஸோ மக்களே, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இருக்கணும், ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து விஜய் இஸ் நாட் ஈஸி ஜோக். யாருமே வந்து ஈஸியாக அசால்ட்டை விஜய் ஆக முடியாது. அதான் சிவகார்த்திகேயன் வந்து 8 வருஷம் கஷ்டப்பட்டு விஜய் எனக்கு அவர் மாதிரி ஹீரோ ஆயிருக்காரு. ஸோ கடின உழைப்போட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வெற்றி ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ இப்போ அப்படியே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம், நாங்களே பஸ்ஸர் எழுத்திடுறோம். ஓகே. ஸோ ஏதோ விஜய் மாதிரி பண்ணுறேன்னு சொன்னீங்களே. ஆக்சுவலி ஐ மீன் ஸ்பான்டேனியஸாக டைலாக்ஸ் நிறைய பேசுவேன். விஜயோட டைலாக் ஒன்று பேசுவேன். Instruments that record, analyze, summarize, organize, debate, and explain the information that are illustrated, knowledge-rated, hardbound, paperback, jacketed, non-jacketed, with foundation, table contents index, which are intended for the enlightenment, enrichment, enhancement, understanding, education of human beings, sensitive to vision, sometimes touch. Book, ma'am. புக்கில் இருக்கிற டெஃபினிஷன் உங்களுக்கு எளிமையாக சொன்னால் புரியாதே, அதனால பார்க்கலையாங்க. நாங்கள் எளிமையாக சொல்லிட்டோம். யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய் ஹலோ யூஎஸ். இது வேந்தர் டிவி வழங்கும் மலை பொழுதின் மறக்கத்திலே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லியும் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் தான். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைய பயணம். அதாவது இன்றைய பயணம் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன நடந்ததோ அதை பற்றி தான் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போக முன்னாடி ஒரு சாங் ஒன்று பார்த்துட்டு வந்துடும். ஸோ நீங்கள் சொல்லும் போதே ஸ்டார்டிங்கில் சொல்லுங்க நார்மலாக ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்ட்டிங்க. ஸோ எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணுறீங்களா? பாடுவீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? சாங் ஒன்று பாடுறேன். பாடுறீங்களா? பாடுங்க. தூவானம் தூவா 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 தூவா. தூவானம்
தூவா தூவா. மறுபடியும் தூவா தூவாதான்றீங்க. இன்னொரு தடவை லாஸ்ட்டு பாடுங்க பாடுங்க. இல்லை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, அது எப்படி தப்பாக போகும், முயற்சி பண்ணுங்க. வேற சாங்க ட்ரை பண்ணிடுறேன் சார். கபி கபி மேரா தில் மே வச்சு சரிங்க சார். துவா துவா. திரும்ப அந்த பாட்டை பாடுங்க தலைவா. பூவானம். உங்களுக்கு தூவானம் தூவா தூவா. ஏன் அந்த துவா துவான்னு வருது? அவா அவா மாதிரி. நன்றி நன்றி நண்பர். ஹே சோபா, நான் தான் சனா பேசுகிறேன். பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டில் தூக்கமே இல்லடி. நான் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு பையனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன்ல, அதான் எப்போதும் இங்கே தான் வருவான். இன்னைக்கு என்ன இன்னும் ஆளை காணோம், அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ரொம்ப வந்துடுவான்ல இன்னைக்கு, கண்டிப்பாக எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணலாம் தான் இருக்கேன். என்னால் சுத்தமாக முடியல. அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோமே, அப்படியே நம்ம நானூறு அப்படி தான் படத்தில் வர விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு வரேன் நான் இரு, நான் உனக்கு கால் பண்ணுறேன், கூப்பிட்றேன். பை 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 பை. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் நீங்கள்? எனக்கு தெரியலையா உங்களுக்கு? ஒரு தடவை வண்ணார்பேட்டையில் பார்த்தேன், துணி கடையில். ஓ, நான் அது அன்னைக்கு அம்மா கூட அங்கே வந்திருந்தேன். வேலை செய்யலையாங்க? இல்லை, நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி ஃபீல்டியா? பார்த்தா தெரியலையா? நைட்டி விற்கிற மாதிரி இருந்தது. ஐடி ஃபீல்டு யாருமா, என்னம்மா உனக்கு? ஐயோ, நான் உங்களை ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நடிக்கிறீங்க தானே? ஒரு மாசமாவா? என்னையா? ஆமா. எங்கெல்லாம் பார்ப்பீங்க என்ன? நீங்க எங்கெங்க போறீங்களோ அங்கெல்லாம். காலைல உங்க வீட்ல நீங்க பால் பாக்கெட் வாங்க போறதுல இருந்து நைட் ரிசர்ச் பண்ற கடை வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன்? என்ன இவ்வளோ ஃபாலோ பண்ணுறதுன்னு பிடிச்சிருக்கு? என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே வந்து நீங்க எந்த பொண்ணு பின்னாடியும் போயிட்டே இருக்க மாட்டீங்க. ஃபேஸ்புக்ல எந்த பொண்ணுக்கு லைக் கொடுக்கலையோ அப்படிப்பட்ட ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு என்னுடைய குறிக்கோளா வச்சிருக்கேன். அவர் 2 அக்கௌண்ட் வச்சிருக்காரு ஃபேஸ்புக்ல. ஆமாம்மா, இன்னொன்று பெரிய கில்மா அக்கௌண்ட். எவ்வளோமா வரதட்சணை போடுவீங்க? நீங்க எவ்வளோ கேட்டாலும் ஓகே. காரு, பைக்கு எல்லாமே நான் தரேன். நீங்க வேலைக்கு கூட போக வேண்டாம், வீட்ல இருந்தாலே போதும். எல்லாரும் ஒத்துப்பாங்க, அவங்க பொண்டாட்டி தான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு மேரிட்லாம் ஆகல அப்படின்னு. அவருக்கு மேரேஜ் மட்டும் தான் ஆகல. இந்த 2 விசக்கிருமிங்க பேசி இருக்குது. ஓ, லவ் பண்ணுற கம்னுறீங்க. சரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ்வளோ வந்து என்னையே நீ ஃபாலோ பண்ணியிருக்க, பால் பாக்கெட் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கும் போது நீ இவ்வளோ வந்து இறங்கி காதல் பண்ணுறதால நானும் ஒத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் என்றென்றும் புன்னகை. ஓகே, நம்மளோட என்றென்றும் புன்னகை ஷோ பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் இருக்கும். ஸோ 2 ஃபேமிலிஸும் அந்த 3 ரவுண்டு விளையாடுவாங்க. அதுக்குள்ளே நிறைய கலாட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த 3 ரவுண்டோட ஃபைனலில் யார் வின் பண்ணுறாங்களோ, இது ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் சாங் வச்சிருக்கீங்க இல்லையா, பாட போறீங்களா? டான்ஸ் பண்ணுவேன். அப்புறம் பாடுவீங்களா இல்லை நல்லா டான்ஸ் ஆடுவீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. கூட யாராவது ஆடுங்க. என்னெல்லாம் அப்படி பார்க்குறேன்? ரொம்ப பரிச்சயமான வாய்ஸாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? போதும், நிறுத்துங்க. எல்லாரும் கேட்டிருப்பேன் இல்லையா? எல்லா வீட்டு வாட்ஸ்அப் வழியாகவும் நான் வந்திருப்பேன். ஹெட்ஃபோனில் கூட கேட்க முடியாத அளவுக்கு தாறுமாறாக பஜனையை பாடி அனுப்பியிருந்தேன் இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் பொம்மை நாட்டிகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கேன் தானே பார்க்குறேன். கோடம்பாக்கத்திலிருந்து கோலாலம்பூர் வரைக்கும் நடக்கிற எல்லா கோல்மால்களையும் மாமி செல்லுக்கு மெசேஜாக ஆற வச்சு இன்ஃபார்மர் மூலியமாக கொண்டு வந்திருக்கேன். கேட்குறீங்களா? ஒவ்வொன்றா கழட்டி விடுறேன் பாருங்க. பார்த்து இல்லை, படாது, படாமல் பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்கழி மாதம் இல்லையா? காலம்பரை ஒரு 4-4:30 மணி இருக்கும். நானும் மாமியும் பஜனையில் இருக்கும் பொழுது இன்ஃபார்மர் மெசேஜ் அனுப்பிச்சான். அதை பார்த்துட்டு பதறி போயிட்டேன். நான் ஆடி போனோன்னா மாமி அப்படியே ஓடி போயிட்டான். என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா கிசு கிசு
நம்ம ஒல்லி நடிகர் இருக்கா இல்லையா, அவன் இப்போ ரொம்ப ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இதை நான் எப்படி சொல்லுவேன் பகவானே, கை கால்லாம் ஆடுறது, பெரிய இடத்து பிள்ளையாச்சு. அவளுக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ட்டுக்கு வெளியே கொக்கு மாதிரி வெயிட் பண்ணுவா போல. விவாகரத்தான சமீபத்தில் விவாகரத்தாச்சு இல்லையா பால் நடிகை, அவளோட கண்ட்ரோலில் தான் இருக்காளாம். இதை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அது மட்டும் இல்லை, இவாளுக்கு எங்கேயோ பெருசாக ஒரு மச்சம் இருக்கு. எல்லா பக்கத்துலேயும் கேட்டு போட்டு பிடிச்சிட்றா. பெரிய இடத்து பிள்ளை இல்லையா, சுள்ளானாச்சே, ரொம்ப பேசினா சுளுக்கு எடுத்துருவா. அதனால அடுத்த மேட்டுக்கு போயிடுவோம். மாமி நினைக்கிறோள் நினைக்கிறேன், இரும்பு வருது. ஆல்ரெடி சாமியாரோட லீலைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. பார்த்து மயிரெல்லாம் பிச்சுன்னு வருது. இல்ல அதனால தான் மேலே தூக்கி விட்டுட்டு இருக்கேன். மஞ்சள் ட்ரெஸ் போட்டதுனால என்ன மஞ்சமாக்கான்னு நினைச்சிடாதே, தெளிவான சாமி. ஆனா என் பேர் ரங்கசாமிங்கிறது எனக்கு சில கேள்விகள் இருக்கு, தாராளமா கேளுங்க. அதாவது வாழ்க்கையில பிரச்சனையும் பிரச்சனை சாமி, வாழ்க்கையில அதாவது பிரச்சனை, பயங்கர பிரச்சனை. இந்த பிரச்சனையில இருந்து வாழ்க்கையில அமைதி வேணும்னா என்ன பண்ணணும்? நான் அமைதி வேணும்னா எல்லா பக்தாவும் என்னாண்ட வந்து அதை தான் கேட்குறா. வாழ்க்கையில எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா காதை விரிச்சு வச்சு கேட்டுக்குங்க. வாழ்க்கையில அமைதி வேணும்னா 7 வானம் 7 கடல் 7 பூமி தாண்டி போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன புரிஞ்சுதா நோக்கு? 7 சைஸ்ல ஒரு ரூம் இருந்தா போதும். உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு முட்டி போட்டு உட்காந்து அமைதியா தானத்தில் இறங்கலைன்னா அமைதி உங்களுக்கு தானா கிடைக்கும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா? இது ஏதோ ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்களே, கேளுங்க. பொம்மநாட்டிகள் எவ்வளவு நேரம் சைலண்டா இருப்பேன். எனக்கு பெண்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, ஸோ அதே மாதிரி பெண்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதேதான் இது வரைக்கும் வச்சிருந்தேன், போட்டுறேன். அதாவது யங்ஸ்டர் பெண்கள்ங்கிறத விட ஆண்கள் தான் ரொம்ப ஆடுறான் இப்போ. ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்குங்க. கன்னி பெண்ணு மேல வச்ச கண்ணும் கன்னி வெடி மேல வச்ச காலும் ஒண்ணு. எடுத்து எல்லாம் பாம்பு வெடிச்சிடும். அதனால வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு வைக்கணும். புரிஞ்சுதான்? கடைசி ஏதாவது கேட்டுருங்கோ, இல்லைன்னா எனக்கு தாங்காது. போறீங்க, ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு அது போங்க. வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல எதையோ தூக்கி விட்டோம் இல்லாம வார்த்தைகளை பார்த்து விடணும். அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம முழுமையா ஒரு சுக அனுபவத்தை பெற முடியும். புரிஞ்சுதான் நோக்கு? இதே மாதிரி அடுத்த வாரமும் நிறைய கிசுகளோட மாமியோட வந்து மீட் பண்றேன். வரட்டா? தனன தனன. இந்த குதிரை வேற அடிக்கடி ஸ்டார்ட் ஆகுறது. வெயிட் பண்ணுங்க, வரேன். கடிவாளத்தை போடுங்க. மிஸ்டர் ஆசாமி, இந்த பக்கம் வாங்க. இந்த பகவானுடைய அருள் நோக்கு வேண்டாமா? வேண்டான்றேன். யாருக்கிட்டையும் ஆல்ரெடி அருளை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா வாங்கணும். சரி, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, சிரிக்கிறாவா? அவாக்கு ரொம்ப நேரமா எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நானும் அங்க உட்கார்ந்து பாக்குறேன், நீங்க சொல்ற எல்லாமே அவளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவளுக்கு புரிஞ்சது நோக்கு எப்படி தெரியும்? 2 பேரும் சேர்ந்து தான் புரிஞ்சு வச்சீல. ஓகே, நம்ம ஜட்ஜ் கிட்ட போயிடலாமா? போலாம். இந்த பக்கத்துல இருந்து எனக்கே ரோல் ஆகுது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஹாய், எப்படி நீங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? உங்களை நினைச்சிட்டே இருந்தேன் தினம். அப்படியா? காசுக்கு சேத கேட்டதா? கனவுல வந்துகிட்டே இருந்தேன். கனவுல வந்தனா? சரி, நீங்க இது வேறயா? நீங்க யாருன்னு சொல்லி ஆடியன்ஸ் கொஞ்சம் தெரியணும் இல்லையா, மெமரி வரதுக்காக. திருப்பி ஒரே ஒரு தடவை செபாஸ்டியனை பார்த்து எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். தேவி, நான் பாடினா எல்லா பசங்களையும் என்ன அடிப்பாங்க, வேணாம். சபையில நீங்க எது வேணா பண்ணணும், அப்பதான் வந்து ஒரு விஜேன்றது நாங்க. ஆமா. காச்ச விக்கெட்டு விழுந்துருச்சா விக்கெட்டு, உன்னை நானும் பார்த்ததானே ஆனேன்னு தக்காச்சு. எனக்கு பாடவே தெரியாதுன்ட்டு. எனக்கு பாட தெரியாது, ஆட தெரியும். எனக்கு பாட தெரியாதா? ஆட தெரியும். நிஜமாவா சொல்றேன்? நிஜமா தான் சொல்றேன். மறந்துட்டியா? ஏய் என்ன நடக்குதுங்க? கொன்று ஒரு வா, இந்த பாட்டை இது வரைக்கும் எத்தனை தடவை பாடிருக்க? இதை நான் பாடவே மாட்டேன், நீங்க சொன்னனால தான் மட்டும் இப்ப பாடுறேன். கூட நீ பாடல, யார் சொல்ல பாடுங்க நீ? அதான் சொன்னல, எனக்கு பாட தெரியாது, எனக்கு கலாய்க்கிறீங்க போட்டு நீங்க. சரி அப்பலாம் இல்லை, நல்லா உன் வாய்ஸ் நல்லா இருக்கு. சரியா? சீசன் 2 ஒன்று நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம், வி வாய்ஸ். அதெல்லாம் அதுக்கு நான் மறக்க வரவே மாட்டேன் சார், எனக்கு இல்ல, பாட நீ தெரியாது. வந்துடாதன்னு சொல்ல வந்தேன். சரி வர மாட்டேன். அந்த பக்கம் கூட நீ வரக்கூடாது. சரியா? இன்னமும் ஆசை வர வரமாட்டான். வந்த கடப்பாட்டிலே குத்துவோம் தொடிலே. இப்போ என்ன பண்ண போற? என் கான்செப்ட் வந்து இங்க என்ன சொல்லுது அதுதான். எங்க எங்கம்மா? சரி, ஆல் தி வெரி பெஸ்ட் சித்ரா. ஹலோ ஹாய் வணக்கம், நான் உங்க விஜய் சித்து. நீங்க பார்த்து கொண்டிருப்பது இங்க இங்க என்ன சொல்லுது, அதான் நம்ம ஷோ டைட்டிலே. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா சைட் பத்தி தான் பேசுறோம். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து, பிரீத்தி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து செம்மையா அப்பா எவ்வளோ அழகா இருக்காங்க பார்த்து சைட் அடிக்கிறோம். அதே மாதிரி
ஒரு பொண்ணு ஒரு பையனை மாதிரி சார் மாதிரி ஒரு பையனை பார்த்தா அழகா ரொம்ப அழகா இருக்கான், தாடி வச்சுக்கிட்டு கியூட்டா இருக்கா, பார்த்து சைட் அடிக்கிறோம். அந்த மாதிரி சைட் இல்லை சார், உங்க மேல ஒரு கண்ணும் கிடையாது சார். எனக்கு எதை பத்தி பேச போறோம்னா நம்ம கண்ணை பத்தி தான் பேச போறோம். எங்க நீ குக்கு படத்துல வர மாதிரி தானே பேசினிருக்க. ஏன்னா நம்ம கண்ணு வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். கண் இல்லாதவங்களாம் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு உச்சியில் போராடி ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்க்கலாம். சமயத்தில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கண்ணு தெரியாது, அந்த அவங்க பிள்ளைக்கு வந்து கண்ணு தெரியும். அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா அவங்க அப்பா கிட்ட, என்னோட கண்ணு உங்ககிட்ட கொடுத்துறேன், கண்ணு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அந்த குழந்தை மனசுல எவ்வளோ இது இருக்கு பாருங்க. நீங்க வந்து கண் தானம் செய்யுங்க, பலர் கண்ணுக்கு திறந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா யாரை பத்தி பேசணும்? இத்தனை நாள் எங்கம்மா இருந்த, இப்ப இந்தியாவே உன்னதாம்மா பாக்குது, என்ன அம்மா சூப்பரா பண்றீங்களாம்மான்னு பல பேரை பார்க்க வச்சிட்டாரு ஒருத்தர். யாரு? நான் மாரியப்பன். நான் பண்ணார், நான் ஒரு பிசிக்கல் சேலஞ்ச் ஆனாலும் பேரா ஒலிம்பிக்ல போயிட்டு பான் சொல்ற வரை பல போராடி பண்ணி தங்கம் வென்றார். சித்ரா நல்லா பண்றீங்க, கொஞ்சம் ஃபார்மலா தான் பண்றீங்களா, சீரியஸா? இல்ல லைவ் ஷோ பண்றீங்களா? ஹலோ ஹாய் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது நான் எப்படி இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன். அதான் நம்ம ஷோ டைட்டிலே. ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு டாப்பிக்கை தான் கொண்டு வந்திருக்கேன். காதல் பற்றி தான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் காதல் பிரேக்கப் ஆன காதல் இருக்கலாம், இல்லை இன்னும் ஓடிட்டே இருக்கிற காதல் இருக்கலாம், பல காதல், அதுதான் இன்னைக்கு பற்றி பேச வந்திருக்கோம். ஸோ நம்ம லைனில் ஒரு ஆடியோ காலர் இருக்காரு. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுகிறா? ஹலோ 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 லோ your voice very nice. உங்கள் வாய்ஸ் வெரி ரொம்ப பேடாக இருக்கு. bad is வாயில வரல. ஓகே, வாட் இஸ் your name? ஸோ உங்கள் பேர் என்ன சார் ஃபர்ஸ்ட்டு? my name is சித்லபாக்கம் ரவி. சார் ரொம்ப காமெடியாக சார் உங்கள் பேர். மேடம், நான் உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். இன்னியா? ஆமாம். ஸோ நம்பிட்டேன், என்னெல்லாம் நீங்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால். ஏம்மா அத்தது நீ பேசுமா. உங்கள் லைஃப்பில் லவ்னா என்ன சார்? உங்கள் லைஃப்பில் காதல் என்பது ஒரு கைட்டி விட்ட செருப்பு. சைஸ் கரெக்டாக இருந்தால் யாரும் மாட்டிக்கலாம். ஏன் சார் நீங்கள் லவ்வில் அப்படி அவஸ்தைப்பட்டிருக்கீங்களா? ஐயோ அப்படின்னு. ஓகே சித்ராதேவி, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நிறுத்துங்க. சார் நான் அந்த சார் கூட ஒரு சின்ன டான்ஸ் ஆடணும்னு பார்ப்பேன். அப்படியா? யா, ஆடுங்கம்மா. இப்படி வீசி எறிஞ்சு ஆடினதுல செபாஸ்டியன் மிஸ் ஷாக் ஆயிட்டாரு, என்ன நடக்குது அப்படின்னு பயந்துட்டாரு சபா நடுவுல. ஆமா பாவம், ரொம்ப மூச்சு வாங்குது. டான்ஸர் அம்மா நீங்க? இல்லை சொல்லி தான் பாரு டான்ஸர்னு.